அன்பு செல்லுமே, எந்த நேரமும் என்னையே நினைத்து கொண்டு இருக்கும் நீ என் அருள் முழுவதும் பெரும் நேரம் வந்துவிட்டது. நிலையானது இல்லை. இன்று நீ இருக்கும் நிலையும் கண்டு கலங்காதே. உன்னை பார்த்து இவனைப் போல் வாழ வேண்டும் என்று உன்னை உதாரணமாக கொண்டும் மற்றவர் வாழும் நிலைக்கு அளவுக்கு உன் வாழ்வில் நான் உயரத்தை தருவேன். உன் தரத்தையும் நான் உயர்த்துவேன். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. உறவுகள் உன்னை பாராட்டும், பிள்ளைகள் உன்னை பெருமை சேர்ப்ப. பொறுமையாக இரு. நான் எனதும் ஆசீர்வாதமும் எப்பொழுதுமே உனக்கு உண்டு. எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து கவலைப்படாதே. உன் எண்ணங்கள் எப்படியோ அப்படியே உன் வாழ்க்கையும் அமையும். எண்ணங்கள் எப்பொழுதும் தன்னம்பிக்கையை குறையாமல் பார்த்து கொள்ளுங்கள். மனம் தளராமல் உன் கடமைகளை செய்யுங்கள். நான் இருக்கும் பொழுது எந்த ஒரு தீங்கும் உங்களை நெருங்காது. உங்கள் எண்ணத்தை மட்டும் நிலையாக நம்பிக்கையாகவோ வைத்துக் கொள்ளுங்கள். உன்மேல் யாருக்கும் அக்கறை இல்லை என்று கலங்காதே. படித்தவன் நான் இருக்கிறேன் என்பதை ஒரு பொழுதும் மறந்து விடாதே. என்னை விட உன்மேல் அக்கறை வைக்க இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. அதை நீ கூடிய சீக்கிரம் உணர்வாய். உன் கண்களை துடைத்துக்கொள். உனக்கு நிச்சயமாக ஆனந்தம் கிடைக்கும். எண்ணங்கள் தடுமாறாமல் இருந்தால்தான் உன் பயணங்கள் தடம் மாறாமல் இருக்கும். நீ சேரும் இடமும் சிறப்பாக இருக்கும். நீ சேரும் இடத்தை நினைத்து கொண்டே அதற்கான முயற்சியை செய்தால் நல்ல வழியாக நீ அந்த பாதையில் கடந்து செல்லலாம். அதை விட்டுவிட்டு தேவையில்லாததையெல்லாம் நினைத்து கொண்டே இருந்தால் உன்னுடைய பாதையானது தடம் மாறி போய்விடும். எந்த சூழ்நிலையிலும் வாழ பழகிக்கொள். அப்பொழுதுதான் எதையும் தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவம் உண்டாகும். காத்திருந்து பார், நீ ஆசைப்பட்டது கிடைக்கும். கஷ்டப்பட்டு பார், நீ நினைத்தது நடக்கும். உன் வாழ்க்கையில் எல்லாம் நடக்கும். நீதான் அவசரப்படுகிறாய். ஒரு விஷயத்திலும் அவசரம் படாமல் உன் வாழ்க்கையில் நீ நேரான பாதையில் செல். பாதையில் சென்று கொண்டே இருக்கும் பொழுது நாம் தவறாக வந்து விட்டோமோ, இல்லை நாம் அடுத்த பாதையில் சென்று விடுவோம் என்று நீ நினைத்தால் கூட உன் வாழ்க்கையின் பாதையானது மாறிவிடும். நீ சென்று கொண்டிருக்கும் பாதை உனக்கு நல்ல பாதைதான். நான் வகுத்து கொடுத்த பாதைதான். அதன்படியே நீ உன் வாழ்க்கையில் நகர்ந்து கொண்டே இரு. கஷ்டம் வருகிறது, தடைகள் வருகிறது என்று உன் வாழ்க்கையை விட்டு விலகி விடாதே. அதை தாண்டினால், கஷ்டத்தை தாண்டினால் உன் வாழ்க்கையில் ஒரு சிறப்பான எதிர்காலம் இருக்கிறது என்ற மனதில் வைத்துக்கொண்டு கஷ்டத்தில் இருந்து வெளியே வா. முயற்சி மனிதனுடையதுதான் என்றாலும் தீர்ப்பு இறைவனுடையதாகவே அமைகிறது. உன்னுடைய முயற்சியை நீ செய்து கொண்டே இரு. அந்த இறைவன் உனக்கு நிச்சயமாக வழிகாட்டிவிட்டான். அந்த பாதையில் சென்று கொண்டிருக்கிறாய். வாழ்க்கை அழகாக இருக்கும். ஒவ்வொரு நிமிஷமும் தடுமாறாமல் இரு. அதுவே உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை தரும். உனக்கு தோல்விகள் அதிகமாக வருவதனால் கோபமும் அதிகமாக வருகிறது. கோபப்பட வேண்டாம். கோபப்பட வேண்டிய இடத்தில் எவன் ஒருவன் பொறுமையாக கடைபிடிக்கிறானோ அவன் உண்மையான வெற்றியாளன். நீ பொறுமையாக இரு. உனக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். கோபப்பட்டால் எதுவும் மாறாது. தைரியமாக இரு. எப்பொழுதும் நான் உன் கூடவே இருக்கேன். ஓம் சாய்ராம்.